festa do fim de semana. guys, welcome to Retro Channel. இந்த வீடியோவை யாருக்கும் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் வெர்சஸ் ஸ்டிங். இந்த மேட்ச் கண்டிப்பாக ட்ரீம் மேட்ச் தான். நம்ம எப்பவும் போல் அனதர் ஒன் ட்ரீம் மேட்சே போட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீம் மேட்ச் போட்டிருப்பேன், ஸ்டீவ் ஆஸ்டின் வெர்சஸ் ஸ்டோன் கோல்ட். அதை நீங்கள் பார்த்துருந்தா ஸ்டீவ் ஆஸ்டின் வெர்சஸ் சிஎம் பங்க் அவங்களுக்கு போட்டிருப்பேன். அது கண்டிப்பாக சூப்பரான மேட்சாக போச்சு. ஓகே, இதில் நம்ம யாராக இருக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர், ஆப்பனண்ட் வந்து அண்டர்டேக்கர் த லெஜண்ட், ஆப்பனண்ட் த ஐகான் ஸ்டிங், ரெஃபரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச். ஓகே, என்ன அரேனான்னு பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 31. ஓகே, எல்லோரும் ஓகே. ஏன்னா 32ல் தான் இந்த மேட்ச் வைக்கணும்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் இந்த மோடில் வந்துட்டு 32ன்றது இல்லாதனால நான் 31லேயே வச்சிட்றேன். 1 minute இருங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை, சவுண்ட் செக்கிங்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டிங்கோட என்ட்ரி கேட்க நீங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்களே பாருங்கள், எனக்கு ஸ்டிங்கோட என்ட்ரி ஓகே. அது எப்படியோ பழைய காலத்து என்ட்ரி வந்து எப்படின்னா ஒரு மாதிரி அந்த ஹெலிகாப்டர் வர மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து அப்படியே இப்படி போய் திருப்பி ஸ்டேஜ் கீழே வர மாதிரி இருக்கும். மேலேருந்து ஒரு பில்டிங் மேலேருந்து பார்த்துட்டு இது வேறு மாதிரி. ஓகே, ட்ரிபிள் எச் இந்த டைம் நல்லா ரெஃப்ரெட் பார்த்தீங்களா ஸ்டிங்கோட என்ட்ரி எப்படி இருக்குன்னு. டூனா வயசாக என்னமோ சொல்லிட்டுருக்காரு, எனக்கு புரியல. அவர் த லெஜண்ட். அதே மியூசிக் வருது, என்ன டன்ட்டு தான் வேறு. ஓகே, இன்னைக்கு அண்டர்டேக்கராக ஸ்டிங்கா நம்ம டூம் ஸ்டோன் போடுவோமா, அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவர் ஃபஸ்ட்டு நம்மளை தூக்கி போட்டு பின் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டிங்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாரு, அவசரப்படுற மாதிரி தெரியுது. 1 minute கைஸ். ஓகே, ஸ்டிங்கு நம்மளை படுக்க வச்சிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் ஜெயிப்போன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னும் மூஞ்சியில் ஒரு பஞ்சு. நான் எப்போது சொல்கிறது தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி இன்னும் நிறைய மேட்சஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லை, ரெசல்மேனியா 31 AEWவோட இனோவேஷன் வந்துட்டு கரெக்டாக வந்தார்னா அப்படியே தூக்கி அந்த மேலே போடலாம். இந்த டன்ட்டு பாருங்கங்க. ஏய் சார், 1 inch ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். போடு, எது மேலே பிடிச்சி தள்ளி விட்டான்னு பாருங்க. என்ன தம்பி ஓவராக பண்ணுற, வெள்ளை மண்டையா இல்லை வெள்ளை மூஞ்சா. என்ன ஓடிஷன்றாங்க, அண்டர்டேக்கர்னு சொல்லுங்கப்பா. இங்கே அண்டர்டேக்கர் தான் இருக்கேன். 4 நீட்டாக ரெஃப்ரி. ஸோ உள்ள போயிடலாம். ரொம்ப இன்ஜுரி ஆகிருக்கும், கண்டிப்பாக ஸ்டிங்குக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கும். நம்ம அந்த மாதிரி ஒன்று பண்ணி விட்டோம். போடு, இன்னைக்கு ஸ்டிங்கை போட்டு பொழக்கிறாரு அண்டர்டேக்கர். வரும்போதே எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்துட்டாரா. இன்றைக்கி நம்ம என்னோடய ஃபினிஷரை வர வைக்கிறோம். டன்ட்டு போடுவோம். இந்த டன்ட்டே பாருங்க செமையாக இருக்குது. போடு, ஃபினிஷர் வந்துருச்சு. போடுவோம் டூம் ஸ்டோனை. டூம் ஸ்டோன் பண்ணால் வேறு போடுறாரு. டூம் ஸ்டோனுக்கு வேறு ஏதோ போடுறாரு, எதையோ போட்டிருக்காரு. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸ்டிங்கு விட்டு கொடுப்பாரான்னு பார்த்தேன். அதானே பார்த்தேன் ட்ரீம் மேட்ச்ன்றதை காமிக்கிறாரு. என்ன தம்பி, என்னப்பா என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க? எல்லாம் சிரிக்கிறாங்க. கேன் வந்திருக்கான் கைஸ், என்னோட தம்பி கேன் வந்திருக்கான். யாரை கேட்டான் உள்ளே வந்தான்னு தெரில, அவனுக்கு தான் ஹெல்ப் பண்ண வந்திருப்பான். இதோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கானா? ஆமாம், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான் சீமா. கைஸ், கேனா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறானா கைஸ்? இது அதிசயம். கேன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவரே போட்டு நீ வெளியே போடாடி.
கீழே காட்ட மாட்டாங்க. யாரை கேட்டு கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரிபிள் ஹெச் பார்த்துப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா தம்பி அந்த ஓவராக இருக்குது. இந்த ட்ரிபிள் ஹெச் வேறு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இல்லை தம்பி ட்ரிபிள் ஹெச் ஓவராக பண்ணுறேன் பார்த்துக்கு. அப்புறம் அதானே பார்த்தேன், நீ தடுப்பு எனக்கு தெரியும்டா. வாங்க ஸ்டிங். சே தெரியாம மேலே விடுவான்னு கீழே வந்துட்டு. ஆஹா ட்ரிபிள் ஹெச் ஏதோ பண்ண பார்த்தாரு. அண்டர்டேக்கர் தடுத்துட்டாரு. பின் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம மேலே ஏறி ஒரு டைம் குதிச்சிருவோம். மேட்ச் முடிஞ்சா அந்த ரோப்பு கைஸ். என்ன கைஸ் மேட்ச் இல்லை. கேன் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாருன்னா எனக்கு புரியலை. என்னப்பா ட்ரிபிள் ஹெச் தம்பி என்ன கைஸ் கேன் இவ்வளோ நேரம் டஃப் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடிலாம் 7-8 நிமிஷத்துலேயே மேட்ச்சை முடிச்சிருவோம். இது என்ன ரொம்ப நேரம் போகுது. ஸ்டிங்கு நான் சும்மாவா அதுதான் காட்டுறாரு. என்னப்பா தம்பி ஒரு டூம் ஸ்டோன் போடணுமா உனக்கு? டூம் ஸ்டோன் போடணுமா சொல்லு, போடுறேன்டா. போடு. ஃபினிஷரை வர வைக்கணும் இன்னைக்கு. ஃபினிஷர் வந்துடுமா? எனக்கு தேவையே இல்லை, நான் என்னவே மாட்டேன். இன்னைக்கு போட்டு ஒரு ஃபினிஷராக இருக்கான் போடுங்க. எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று விழுந்துட்டுருக்கான். ஃபினிஷர் போயிடும்டா, தள்ளுறா. ஏய் என்னடா பண்ணுறீங்க? இது ஃபினிஷர் போச்சேடா உங்களால். தூக்கமில்ல தடுக்கிறாரு. என்ன எல்லாத்தையும் தடுக்கிறாரு? நீ வெளியே புரியும் ஒன்று அடிச்சு போடுவோண்டா தம்பி. டே நான் சாரி கேன சொன்னேன் கைஸ். சும்மா கொடுத்துட்டே இருக்கான். மேலே ஏறி குடிச்சு ட்ரிபிள் ஹெச் கழுத்தை உடச்சி விட்டோம். மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் போகுது. தலைவர் எங்கேயோ போயிட்டாரு. டேபிளில் போடலான்னு பார்த்தேன். இல்லை ஸ்டிங்குக்கு சரியான அடிபட்டுருச்சு காய்ஸ். 8 நிமிஷம் வரைக்கும் ஸ்டிங்கு நம்ம கூட டாக் பிடிச்சிருக்காரு பாருங்க. 10 நிமிஷத்துக்குள்ள மேட்ச்சை முடிச்சிடலாமா? வாங்க தலைவரே, இல்லை வாங்க. என்ன பண்ணி இப்போ நான் விழுகிறேன் எனக்கு புரியல. சம்மந்தமே இல்லாமல் கேன் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்? இப்போ நான் அவனுக்கு கேட்டு நான் ஹெல்ப் பண்ண சொல்லியே சம்மந்தமே இல்லாமல் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். தள்ளி விட்டாங்க. நான் கரெக்டாக தான் போனேன், தள்ளி விட்டான். எட்ரா உள்ளே வரேன். டூம் ஸ்டோன் பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியல. என்னாச்சு? யாருக்கு அடிப்பட்டது? எந்திரிங்க. என்னப்பா தம்பி ஓவரா பண்ணுற? இவன் ரோப்புக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விடாம டென்ஷன் ஆகுது. ஓடி போய் குதிப்போம். ஓடு. ஸ்டிங்குக்கு சரியான அடி. ஆனாலும் எந்திரிச்சு அடிக்கிறாரு காய்ஸ். ஸ்டிங்னா அது ஐகான். வாங்க ஐகான் உள்ள வாங்கோ. நீங்கள் யூடியூப் ஐக்கானா என்ன ஐக்கான் பார்ப்போம்.
நான் ஏற்றிட்டேன், அவர் கரெக்டாக ஏற்றிட்டாரு. ஆனால் இப்படி விழுகிறாரு. ஃபினிஷர் 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 டூம் ஸ்டோன் டூம் ஸ்டோன். சம்பிஷன் அவுட் ஆகுறான்னு பார்ப்போம். ஆஹா ஃபினிஷர் போச்சு. ஐயோ கைஸ் தோத்துருவோமோ? இல்லை இல்லை, நம்மளுக்கு எனர்ஜி இருக்கு, வரக்கூடாது. இந்த பாயிண்ட் முடிச்சு கட்டுறேன். 2 பேருமே விட்டு கொடுக்காம சண்டை போட்டா எப்படி? என்னப்பா தம்பி, இந்தாவா. ஃபினிஷர் அண்டர்டேக்கருக்கு மாறிடுச்சா? ஆமாம் கைஸ் மாறி இருக்கு. நான் அதை வேறு ரெடி பண்ண மாட்டேன். இன்னொன்று போடு. சார் எத்தனை இது இவர் கழுத்தை உடைய வைக்கிறதுக்கு. இந்த டூம் ஸ்டோன் யூஸ் பண்ணுறாரு. நார்மலாக இருக்கும்போது டூம் ஸ்டோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. வாங்கப்பா ட்ரிபிள் ஹெச், நான் சீக்கிரம் மேட்ச்சை முடிச்சுட்டேன். அடுத்த மேட்ச்சை வேறு போகணும். முடிஞ்சா ரோப்பு. என்ன கைஸ் இவர் ரோப் பக்கத்துலேயே இருந்துட்டு கடுப்பேற்றுறாரு. ஒரு மூவ் போடலாமா? முடிஞ்ச மேட்ச்சு பார்ப்போம். கைஸ் என்ன கைஸ் இவர் இப்போ நிற்கிறாரு. இதுலையாச்சும் முடியணும் கைஸ். ட்ரிபிள் ஹெச்ன்ற ஸ்டிங்கு கைஸ் இவர் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓட்டுக்கெடுக்காமல் ஆடிட்டுருக்கா. 12 நிமிஷம் போயிடுச்சு மேட்ச்சு. என்னங்க ட்ரிபிள் ஹெச்? போடு கைஸ், நம்ம ஜெயிச்சுட்டோம் கைஸ் ஒரு வழியா. த லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதில் ஒரு கிக் இருக்குது. அதுதான் இப்போ காட்டியிருக்காங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே கைஸ், இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டிங்கு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு டஃப் கொடுத்தாரு. அதனால் இருக்கிறதுலே டஃப் கொடுத்த ஆப்போனண்ட் தான் ஸ்டிங்கு தான். ஓகே, கண்டிப்பாக இன்னொரு மேட்ச்சில் வந்து பார்க்குறேன். டாட்டா பை பாய், see you later. Essa dancinha de semana